வியூவர்ஸ், இன்று நாம் பார்க்க போகிறது தளபதி விஜய் அவர்கள் கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசி உரைக்கு என்ன பேசியிருக்காரு அதை பற்றி எப்படி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் சொன்ன வாக்குறுதி. ஸோ முதல்ல அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் ஆரம்பித்தார். ஸோ பொதுக்கூட்டத்தில் சேஃபாக நடக்க போலீஸின் உதவி அவசியம் அப்படின்னு சொன்னார். இதில் அவருக்கு ஒரு மக்கள் கனெக்ட் வந்துருச்சு. ஸோ கரூர்னாவே அப்படின்னாவே வேர்ல்டு ஃபேமஸ் டெக்ஸ்டைல் சிட்டி, அதை விஜய் சார் சொன்னார். மக்கள் பெருமை பண்ணிக்கணும், அதையும் பார்க்கணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் நினைவூட்டல் மக்கள் மனசுல இம்பாக்ட் பண்ணும். ஸோ சர்க்கார் கொடுத்த வாக்குறுதிகளை விஜய் சார் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. குறிப்பாக சுகர் கேன் கல்டிவேஷன் உதவி பண்ணணும், விவசாயத்தை வலுப்படுத்துற மாதிரி பேசினாரு. இந்த அக்ரிகல்ச்சர் கனெக்ட் தான் அவரை ரூரல் மக்கள் கூட பாண்ட் பண்ண வைக்கும். ஸோ கரூர் ஏர்போர்ட் ப்ராமிஸ் பற்றி அவர் பேசினாரு. கனெக்டிவிட்டி வந்து விட்டா டெக்ஸ்டைல் அக்ரிகல்ச்சர் இரண்டும் பெரிய வளர்ச்சி கிடைக்கும். இது மக்கள் எதிர்பார்ப்பு தான். ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபுல்லாலாம் கிளாப்ஸ் பண்ணாங்க. ஸோ சாண்ட் மாஃபியா பற்றி விஜய் சார் கெட்டியாக பேசினாரு. இதுவே கரூரில் பெரிய ப்ராப்ளம், மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி விஷயங்கள் போல்டா சொல்லிட்டாரு. இதுதான் மக்கள் கையில் கூட்டையாக இருக்கும் மேட்ரு. பஞ்சப்பட்டு ஏரி இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்யூஷன் சொல்லி சயின்டிஃபிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சார் உறுதி கொடுத்தாரு. இது என்வாரன்மெண்டல் சைடில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஃபைனலி அவர் சொன்னது என்னன்னா, மக்கள் கேட்ட அரசு வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த பீச்சில் ஹைலைட். மக்கள் எக்ஸ்பிரஷன் விஜய் சார் மீது அதிகமாக இருக்குது. இதுதான் கரூரில் ஸ்பீச் விஜய் சாரின் முக்கியமான பாயிண்ட்ஸு. எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ மற்றொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.